The documentation section contains a set of comments including the name of the program and other necessary details. நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அந்த ப்ரோக்ராம் யார் வந்து ரீட் பண்ணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராமுக்கு சம் நேம் ஆர் சம் டெஸ்கிரிப்ஷன் இல்லை நம்ம ஏதாவது அந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கான்செப்டை பற்றி கமெண்ட் லைன்ஸில் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் லைன்ஸ் எல்லாமே கம்பைலரால் எக்ஸிக்யூஷன் டைமில் இக்னோர் ஆயிரும். இந்த கமெண்ட் லைன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. டூரிங் எக்ஸிக்யூஷன் கம்பைலர் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடும். So comments are used to provide documentation to people who read that code. So நம்ம எழுதுற ப்ரோக்ராமை யார் வந்து ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு தான் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு கமெண்ட் லைன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் கமெண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ சிங்கிள் ஒயிட் ஸ்பேஸ் பை த கம்பைலர். ஸோ கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜஸ்ட் அதை ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணும். கமெண்ட் லைன்ஸ் எதுவுமே கம்பைலரால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ சி ப்ரோக்ராமில் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கிள் லைன் கமெண்ட், இட் பிகின்ஸ் வித் டபுள் ஃபார்வேர்ட் ஸ்லாஷ். ஸோ 2 தடவை ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், திஸ் இஸ் சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ இப்படி நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டபுள் ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கணும். தென் சம் ஆஃப் த ப்ரோக்ராம், நான் இப்படி ஒரு நேம் கொடுக்குறேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ அது கமெண்ட் லைன்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா டபுள் ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டோன்னா சிங்கிள் லைன் கமெண்டாக கன்சிடர் பண்ணிக்கும். இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. Then multi-line command, it begins with slash or asterisk symbol, அதில் ஆரம்பிச்சு and ends with asterisk slash. ஸோ ஸ்லாஷ் ஸ்டாரில் ஆரம்பிச்சு ஸ்டார் ஸ்லாஷில் முடிக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம எத்தனை லைன் கமெண்ட் வேணாலும் எழுதிக்கலாம். அது எல்லாமே ஸ்பேஸாக தான் கன்சிடர் பண்ணும் கம்பைலரால். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ திஸ் இஸ் மல்டி-லைன் கமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன். தென் எத்தனை லைன் வேணாலும் எழுதிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லாஷ் போட்டு ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் முடிக்கும் போது ஸ்டார் ஸ்லாஷில் முடிக்கணும். இதுதான் மல்டி-லைன் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் கேன் அப்பியர் எனிவேர் இன் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம கமெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமோட எந்த இடத்துல வேணாலும் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Comments are also found wherever it is necessary to explain a point about a code. ஸோ எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸை எந்த இடத்துல வேணாலும் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். Then comments cannot be nested in C. So nested அப்படின்னா ஒரு கமாண்டுக்குள்ள இன்னொரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. We cannot have comments inside comments. So that's all about documentation section.